முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பை தொடர்ந்து காங்கிரஸ் பாஜகவிடையே எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் பனிப்போர் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியோட வெளிநாட்டு பயணத்தை சுற்றி காங்கிரஸ்காரங்க ஒரு பக்கம் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதை எதிர்த்து பாஜகவினர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதாவது மன்மோகன் சிங் இறப்பை தொடர்ந்து இந்திய அளவில் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சாங்க இல்லையா. இந்த 7 நாளில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் இந்திய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடும் அப்படின்ற அறிவிப்புலாம் சொன்னாங்க. இந்த 7 நாளும் துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்ற பட்சத்தில் இந்திய பாராளுமன்றத்தோட லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த மாதிரி 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட சமயத்தில் தான் அவர் வெளிநாட்டுக்கு போறாரு. அவருக்கு மன்மோகன் சிங் இறப்புல எந்த விதமான கவலையோ எந்த விதமான துக்கமோ அவருக்கு இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்தில் கூட அவரால் வெளிநாட்டிற்கு புத்தாண்டு டூர் போக முடியுது அப்படின்ட்டு பாஜக தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ராகுல் காந்தி எங்க போயிருக்காரு அப்படின்னா வியட்நாமுக்கு போயிருக்கிறதா காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாஜகவோட பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி தனிப்பட்ட பயணம் போவதில் பாஜகவுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த புத்தாண்டுலயாச்சும் பாஜக கொஞ்சமாச்சும் திருந்தி வரட்டும் அப்படின்ற ஒரு பதிலடியை காங்கிரஸ்காரங்க கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியே 2 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மோதல் போக்கு இருந்தது. இந்த மன்மோகன் சிங் இறப்பு விவகாரத்தில் மன்மோகன் சிங்கோட நினைவிடம் அமையும் இடத்துல அவரோட உடலை தகனம் பண்ணாம பொது தகன மேடையில் தகனம் பண்ணிட்டாங்க பாஜக அரசு. இதுலயே மன்மோகன் சிங் பாஜக இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து வச்சுட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம மன்மோகன் சிங்கோட இறுதி சடங்குல அவரோட குடும்பத்தினருக்கே முன்னுரிமை கொடுக்கப்படல. எல்லாமே மோடியை மட்டும்தான் அங்க தொடர்ந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. இதனால அங்கேயும் பாஜக அரசியல் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் தொடர்ந்து காங்கிரஸ்காரங்க வச்சுட்டே வந்த சமயத்துல தான் இப்ப அதுக்கு கவுண்டர் பண்ற விதமா பாஜக காரங்க ராகுல் காந்தியோட அந்த வியட்நாம் டூரை கையில் எடுத்து துக்கம் கடைபிடிக்கிற போது நீங்க எப்படி வெளிநாட்டுக்கு போலாம், இதுதான் ராகுல் காந்தியோட மன்மோகன் சிங் மீது பாசமா இருக்கு, அவருக்கு மன்மோகன் சிங் இறந்ததுல கவலையும் கிடையாது துக்கமும் கிடையாது